ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து 4 எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததே தான் டாட்டட் லைனு. நம்ம டாட் மட்டும் பார்த்துருப்போம், அப்புறம் லைன் தனியாக பார்த்துருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும் வந்து இப்போ இந்த டாட்டையும் லைனையும் சேர்த்து நம்ம போடுறது தான் வந்து டாட்டட் லைன். இப்போ இந்த டாட்டட் லைனை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் லைன் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஹரிசாண்டல் லைன் எப்படி போடுறது அப்படின்னு தெரிலனா, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஹரிசாண்டல் லைன் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு நான் டாட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதே மாதிரி டாட்டு இப்போ நம்ம இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே டாட் வைக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஒரு டாட் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த லைன் மேலே வைக்க போகிறோம். ஓகேங்களா? நான் போடுறதே நல்லா கவனிங்க. நான் பொறுமையாக தான் போடுறேன். இந்த குட்டி குட்டி டாட்டுமே வந்து நான் ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து மட்டும்தான் நான் வைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி டாட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் லைன் வரும். இது நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கருக்கே ஒன்றுமே தெரில, போடவே தெரில அப்படின்னா கூட ஒரு ஃபிங்கரில் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டு இந்த மாதிரி டாட் வச்சிங்கனாவே ஒரு டிசைனாகவே ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு பெரிய டாட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு டாட் மட்டும்தான் வைக்க போகிறோம். நம்ம குட்டி டாட்டு, பெரிய டாட் இதே மாதிரியே இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்லா பொறுமையாக கவனிங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பேர்ல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு முத்து மாதிரி. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கர்வ் பார்க்கலாம். கர்வ் வந்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இதுவும் ஈஸி தான். இருந்தாலுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த கையை வளைச்சி போடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த டிசைன் எல்லாமே ஒரு பேஜ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு கர்வ் போட தெரில அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேன். எஸ்ஸில் வந்து எப்படி கர்வ் போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நார்மலாக நம்மளுக்கு எஸ் வரும் இல்லைங்களா? எஸ் லெட்டர். அந்த மாதிரி எஸ் போட்டுட்டு நம்ம கையை எடுக்கக்கூடாது. எஸ் போட்டுட்டு நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா கேப் விழுந்துடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். எஸ் போட்டாச்சு. அதிலே பாருங்கள், நம்ம கையை எடுக்காமல் அப்படியே வந்து டர்ன் பண்ணி நம்ம அந்த எஸ்ஸேவே வந்து வளைச்சி கொண்டு வரணும். இதுதான் வந்து ஒரு ஈஸி மெத்தடு. 2 மெத்தட் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எஸ் போடாமல் போடுறது ஒன்று, எஸ் போட்டு போடுறது ஒன்று. எஸ் போடாமல் போட்டால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த எஸ் போட்டு போடுறதுமே இது ஒரு டிசைனாக இருக்கும். சரி, உங்களுக்கு வரல அப்படிங்கும்போது நீங்கள் இந்த எஸ் மாதிரி போடலாம். நீங்கள் வந்து 2 டிசைனையுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஹரிசாண்டல் லைன் வச்சு மேலே டாட் வைக்கிறது. அதே மாதிரி தான் இந்த கர்வில் வந்து டாட் வைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணி இது வந்து குட்டி குட்டி டாட்டாக வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வரும்னு. குட்டி குட்டி டாட் வைக்கும்போது ரொம்ப அழகாக வரும். இது நம்ம வந்து ஃபிங்கருக்கெலாம் போடும்போது, சின்ன குழந்தைங்களுக்கெலாம் போட்டு விடும்போது நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா எம்போஸ்டாக போல்டாக தெரியும். செவந்துச்சு, நம்ம கையில் போட்டுட்டு செவந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டாட் தனியாக தெரியும், அந்த கர்வ் தனியாக தெரியும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த கர்வ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே போடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வைன்ஸுங்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் வந்து 4 டைரக்ஷனில் போடணும். இப்போ எப்படி போடுறது அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். நம்ம டாட் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம்ல, டாட் வந்து ரொம்ப முக்கியம். டாட் இல்லாமல் எந்த ஒரு டிசைனுமே வந்து நம்மளால் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் டாட் வச்சு கீழே நம்ம வந்து அப்படியே இழுத்து விட்டுறணும்.
இப்போ பாருங்கள், நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இப்போ 1, 2, 3ல 1 இருக்கு இல்லைங்களா? அந்த 1 வச்சு நம்ம இப்போ எப்படி போடலாம், எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு 1 மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு அதை அப்படியே நான் இப்போ சும்மா கையை எடுக்கிறேன். நீங்கள் கையை எடுக்காதீங்க நீங்கள் போடும்போது. ஃபஸ்ட்டு ஒரு 1 போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டாட் மாதிரி வச்சு அதை அப்படியே இழுத்து விட்டுறணும். ஓகேங்களா? நான் வந்து சும்மா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸில் வந்து சும்மா நான் கையை எடுத்து காமிச்சேன் உங்ககிட்ட. ஆனால் கையை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் கையை எடுத்து காமிச்சேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு 1 போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அப்படியே இழுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த வைன்ஸை வந்து நீங்கள் 4 டைரக்ஷன்லேயுமே போடணும். அது எப்படி அப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே ஒரு 1 போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கீழே இழுத்து விட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 4 சைட்லேயுமே போடணும். ஓகேங்களா? 4 சைட்லேயுமே ஒரு பேஜ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னடா இவங்க வந்து ஒரு பேஜ் போட சொல்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வர டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் நீட்டாக போட முடியும். நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டாட் வச்சு அப்படியே நம்ம இழுத்து விடுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதை பண்ணக்கூடாது அப்படின்னும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிப்பீங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஷேட் கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறது வந்து எவ்வளோ போல்டாக வந்து தெரியுது. இப்போ பாருங்கள், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு அப்படியே நீங்கள் இழுத்து விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏபிசிடியில் வர சி அண்டு பி வச்சு தான் நான் எப்படி ஒரு சர்க்கிள் ஈஸியாக போடலாம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு சர்க்கிள் போட்டு உங்களுக்கு சர்க்கிளே வரல அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சி அண்டு பி யூஸ் பண்ணி போடுறது. ஃபஸ்ட்டு வந்து சி இப்படி தான் போடணும். நீங்கள் வந்து எப்படி போடுவீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் போடுறேன் பார்த்தியா, இந்த மாதிரி சி வந்து நீங்கள் போட்டுருவீங்க. இதே சியை வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போகும்போது ஓவல் ஷேப்பில் மாறிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சி போடாதீங்க. நல்லா கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்து அந் இப்படி சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் சியுமே தப்பாக போட்டிங்கனாவே உங்களுக்கு ஓவல் ஷேப் தான் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம பியில் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். பி வந்து இப்படி தானே போட போகிறோம். அதனால் வந்து இந்த சைடு உள்ள பியோட ரவுண்டை மட்டும் நம்ம இப்படி எடுத்துக்க போகிறோம். ஏன் நான் பியை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சி அண்டு பி அப்படின்னு போட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த பக்கம் போடுறதுமே வந்து சி தான். நான் வந்து இப்படி போட்டால் சி, அப்படி போட்டால் பி அந்த மாதிரி நினச்சி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து நான் 4 டைரக்ஷனில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ சர்க்கிள் வந்து 4 ஷேப்பில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் மீடியம் சர்க்கிள், அப்புறம் ஸ்மால் சர்க்கிள், அப்புறம் ரொம்ப குட்டியாக ஸ்மால் சர்க்கிள். அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து ஒவ்வொரு சர்க்கிள்ஸோட சைஸ் இருக்கணும், 4 ஷேப்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி 4 சைஸில் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா. அப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை, நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மெஹந்தி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணாலும் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.